வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சுடிதாரோட ஃபேண்ட்டு தான் கட் பண்ண போகிறோம். நம்ம தைக்கக்கூடிய சுடிதாரோட மெட்டீரியல் பாருங்கள். இந்த சுடிதார் தான் நம்ம வந்து ஒன்றா கட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபேண்ட்டை தான் கட் பண்ண போகிறோம். ஃபேண்ட்டுக்கு வந்து அளவு எடுக்கிறது நான் முன்னாடியே எடுத்து நான் வந்து பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு அளவு எடுக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் அளவு ஃபேண்ட்டோட அளவுகளை ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதே போல் நீங்கள் வந்து எழுதி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கடகடன் மார்க் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் நீங்கள் எழுதிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஃபேண்ட்டில் வந்து அளவு எடுக்கிறது டவுட்டு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நான் வந்து வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள். நான் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். அதுபோல் நீங்கள் அளவெடுத்து பேப்பரில் எழுதி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கட் பண்ண போகிற ஃபேண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபேண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தைக்கும் போது பாக்கெட் வச்சு தான் தைக்க போகிறோம். நம்ம வந்து கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெட்டீரியலை அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து புதுசாக இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். சரி, ஓகே. நம்ம வந்து கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்த கிளாத் ஃபேண்ட்டுக்குள்ளது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரெட்டையாக கொடுத்துருக்காங்க. அப்படியே நான் வந்து அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 4 பீஸ் இருக்க மாதிரி மடிச்சுக்கலாம். பாருங்கள், கரைப்பகுதி வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது, மடிப்பு பகுதி நம்ம சைடு இருக்குது. அதுலேயும் பாருங்கள், மேலே வந்து 2 மடிப்பு பகுதி இருக்குது, கீழே வந்து எல்லாமே கட்டுள்ள பகுதி தான் இருக்குது. கீழ் பகுதியில் நம்ம காலை தானே மார்க் பண்ணுவோம், அதனால் கீழே வந்து வெட்டி இருக்க பகுதியை வச்சுக்கலாம். ரெட்டையாக மடிப்பு இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு சைடில் வரும், அதனால் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காகவே நான் வந்து பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வந்து ஃபேண்ட்டை கட் பண்ணிடலாம். தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீஸை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஃபேண்ட்டோட கிளாத்தே கொஞ்சம் வலுவலுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குண்டூசி குத்தி விட்டுக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கட் பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டேப் எடுத்துக்கோங்க. பெரிய ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சின்ன ஸ்கேல் இருந்தாலும் கூட எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கோடு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேண்ட்டோட ஓரம் பாருங்கள், எனக்கு வந்து கோணல் மணலாக இருக்குது. நான் வந்து நேராக கட் பண்ணி விட்டுறேன். நீங்களும் இதே போல் நேராக இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம காலுக்கிட்ட தான் மார்க் பண்ண போகிறோம். அதனால நேராக இருந்தால் தான் நம்மளுக்கு அளவு வந்து சரியாக வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4 கிளாத்து சமமாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து சமமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம லைனாக வந்து மார்க் பண்ணிடலாம். நான் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அளவுகள் வந்து சைடில் ஸ்க்ரீனில் வந்துடும். அதே போல் உங்களோட அளவுகளை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து தைச்சி தான் பழகுறீங்க அப்படின்னா இதே அளவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிற ஃபேண்ட்டு வந்து 15 வயசு பொண்ணுங்க போடுற மாதிரி தான் நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுதி வச்சுருக்க நோட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். நம்ம எப்போது போல் கால் வந்து மடித்து ஹேண்ட் வாஷ் வைப்போம் பாருங்கள். அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு இடம் விட்டுக்கலாம். எவ்வளோ இடம் விடணும் அப்படின்னா 2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச் விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து கீழே 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுடலாம். நம்ம வந்து காலுக்கு கேன்வாஸ் வச்சு மடித்து அடிப்போம். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபேண்ட் வந்து அழகாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கேல் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபேண்ட் வந்து லென்த்தாக மார்க் பண்ணணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் பெரிய ஸ்கேலாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கோடு போட்டுடலாம். 2.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மார்க் பண்ணாலே போதும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம டேப் எடுத்துக்கலாம். காலோட லூஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கக்கூடிய காலோட சுற்றளவு வந்து 11 இன்ச்சு. அதில் பகுதி வந்து நம்ம 5.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட காலோட சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் பகுதியாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஃபேண்ட்டோட லென்த் வந்து எடுத்துக்கலாம். கால் உயரம் சொல்லி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கால் உயரம் வந்து 28 இன்ச்சு. அதுலேருந்து தையலுக்காக 1 இன்ச்சு சேர்த்து 29 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது கால் மட்டும் தனியாக தப்பம் பாருங்கள், மேலே வந்து தனியாக பட்டி இருக்கும். அதனால் கால் உயரம் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். 29 இன்ச் அதே மாதிரி இன்னொரு சைடு மார்க் பண்ணிவிட்டு நேராக கோடு போட்டுடலாம். இந்த கோடு வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஃபேண்ட்டு கட் பண்ணுறனால ஃபேண்ட்டு வந்து பெரிய அளவுக்கு இருக்கனால என்னால் ஜூம் பண்ணி காட்ட முடியல. நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து உயரம் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுட்டோம் இல்லையா. இப்போ நம்ம கோடு போட்டிருக்கிறத கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இதே போல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்த பகுதி பார்த்திங்கன்னா ரெட்டை மடிப்பு இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் எப்படி தப்பனோ அதே போல் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி கிளாஸில் வந்து சொல்லித்தர மாட்டாங்க. நான் தைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், இடைக்கால் உயரம் சொல்லி 5 இன்ச் நம்ம பார்த்தோம் இல்லையா? 5 இன்ச் ப்ளஸ் 6 இன்ச் தையலுக்கு சேர்த்து 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து கடைசியில் கரைப்பகுதி இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நமக்கு 6 இன்ச் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி கிராஸாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி கோடு போட்டுடலாம். நான் வந்து எப்படி கிராஸாக கோடு போட்டிருக்கணும் அதே போலே போட்டுக்கோங்க. 1.5 இன்ச் இருக்கணும், அந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுடலாம். அடுத்ததாக பாருங்கள், ஸ்கேல் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பெரிய ஸ்கேலில் எடுத்திருக்கேன். நம்ம வந்து புள்ளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து காலோட சுற்றளவு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துக்கு போகிற மாதிரி நம்ம கோடு போடணும். இந்த ஃபேண்ட் வந்து பார்க்குறதுக்கு பட்டியாலா ஃபேண்ட்டு மாதிரி தான் இருக்கும். உங்கள்கிட்ட பெரிய ஸ்கேல் இல்லை அப்படின்னா டேப்பை கூட பிடிச்சிட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி கோடு போட்டுருங்க. இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பட்டியாலா டைப்பில் தான் ஃபேண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரில் வந்து சைடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து பட்டியாலா ஃபேண்ட் கேட்குறனால நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம பட்டியாலா ஃபேண்ட்டுக்குன்னு சொல்லி கோடு போடும்போது நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சைடில் வந்து உங்களுக்கு கிளாத் இருக்கணும். அதாவது ஒவ்வொரு மெட்டீரியலோட ஃபேண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து சொல்லித்தரேன் பாருங்கள், அதே போல் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு பட்டிக்காக கட் பண்ணுறதுக்கு கிளாத் வந்து கிடைக்கும். ரொம்பவும் பெருசாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத் பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லலை அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், தையலுக்காக கொஞ்சமாக விட்டு மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய கிளாத் வந்து தாராளமாக பெருசாகவே இருக்குது. அதனால் நான் வந்து பட்டியாலா ஃபேண்ட்டே போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து தைச்சி பழகிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட கிளாத் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது பட்டியாலா ஃபேண்ட் ஓகேவா? இனி வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு கம்மி பண்ணணும்னு பாருங்கள். நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து 2 ஆப்ஷனல் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் முதல்ல வரைஞ்சேன் பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீங்கள் அதுக்காக பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ஏற்கனவே வரைஞ்சிருக்கிறதுல தான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் அந்த மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தையலுக்கு தனியாக விட்டு வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுங்க. அதே போல் கால் வந்து சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கண்டிப்பாக தையலுக்காக 2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் வந்து வரையணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கால் வந்து டைட் ஆகும்போது அவங்க பிரித்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு தடவை வீடியோவை முன்னாடி இருந்து பாருங்கள், தெளிவாக புரிஞ்சிடும். நான் வந்து எப்படி கட் பண்ணணும் அதே போல் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம சைடில் கட் பண்ணி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா. அடுத்தது நம்ம கிராஸில் கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரி சென்டரில் எல்லாத்துலேயுமே நம்ம வெட்டி விட்டுடலாம். சின்ன சின்னதாக வெட்டி விட்டோம் அப்படின்னா தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடையாளம் தெரியும். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேண்ட் வந்து நம்ம தைக்கும்போது உள்ளே வெளியே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உள்பக்க கிளாத்துக்கு அடையாளம் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு தைக்க முடியும். சில ஃபேண்ட்டு கிளாத் வந்து உள்ளே வெளியே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால் நீங்கள் இப்போயே அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சென்டர் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வெட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஃபேண்ட்டோட கால் பகுதி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக மேலே பாருங்கள், பட்டியோட பகுதி இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 மட்டும் கட் பண்ணாலே போதும். நம்ம வந்து ஃபேண்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து மிச்சமாக ரெட்டை மடிப்புள்ள கிளாத் எடுத்து வச்சோம் பாருங்கள். அதுக்கப்புறமே பாருங்கள், சைடில் வந்து நமக்கு இந்த மாதிரி கிளாத் வந்து மிச்சமாச்சு. சைடில் வந்து நமக்கு கரைப்பகுதி இருக்கக்கூடிய கிளாத் மிச்சமாச்சு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய அளவு வந்து இதிலே கிடச்சிச்சு அப்படின்னா இதவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு சரியாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரெட்டையாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த பீஸ் தாராளமாகவே இருக்குது. இதில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமான பீஸ் வந்து சில பேத்துக்கு கிடைக்காது. ஏன்னா ஃபேண்ட்டுக்கு ஹைட்டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. மெட்டீரியல் வந்து கொஞ்சம் லென்த் இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி கிளாத் வந்து கிடைக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து அளவு பார்த்துடலாம். நம்ம பட்டியோட அகலம் சொல்லி எடுத்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? பட்டியோட அகலம் வந்து நம்ம எவ்வளோ சொன்னோம், 19 இன்ச் சொன்னோம். அது வந்து ஒரு சைடு தான் 19 இன்ச்.
அப்படி பார்க்கும்போது நம்ம 2 சைடும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 38 இன்ச்சு கிடச்சிருக்கு. அதாவது மொத்த பட்டியோட அகலம் வந்து 38 இன்ச்சு. அதில் பகுதி தான் நம்ம எடுத்தோம் 19 இன்ச்சு இல்லையா? நம்ம வந்து எடுத்த 19 இன்ச்சு நம்மளுக்கு பட்டியான அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு 1.5 இன்ச் இருக்கணும். அந்த மாதிரி கிளாத் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து ரெட்டையாக தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து 19 இன்ச் ப்ளஸ் வந்து 1 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. ஓகே, இந்த கிளாத் வந்து நமக்கு சரியாக இருக்கும். இதை வந்து நம்ம 4 எடுத்துக்கலாம். 4 கிளாத் இருக்க மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. மொத்த இடுப்போட அகலம் வந்து 38 இன்ச்சு. எல்லாத்துக்குமே 30 இன்ச்சு 32 இன்ச்சுக்கு மேலே தான் வரும். நீங்கள் கவனிச்சிக்கோங்க. அதாவது 30லேருந்து 40 இன்ச்சு 42 கூட வரும். அதை நீங்கள் உங்களோட ஃபேண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபேண்ட் எப்போதுமே லூஸாக தான் கட்டுவாங்க. 1 இன்ச்சு 2 இன்ச் லூஸாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வராது. கயிறு வந்து கட்டுறதுனால அவங்களுக்கு சரியாக இருக்கும். கிளாத்தாக 4 இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பட்டியோட உயரம் வந்து எடுத்துக்கலாம். நம்மளோட பட்டியோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா 9 இன்ச்சு. ஏன்னா இவங்க வந்து ஹைட்டாக இருப்பாங்க. 9 இன்ச்சில் தையலுக்கு வந்து 6 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 9.5 இன்ச்சை 2 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் கோடு போட்டுருங்க. தையலுக்கு நீங்கள் சேர்த்து விட்டுருங்க. உங்களோட பட்டி உயரம் எவ்வளோ இருக்குது அதுலேருந்து தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கோடு போட்டுட்டோம் இல்லையா? அடுத்ததாக நம்ம வந்து எலாஸ்டிக் வைப்போம். எலாஸ்டிக் இல்லைன்னா கயிறு வந்து நம்ம மடித்து தப்போம் பார்த்திங்களா? அதுக்காக நம்ம வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பிசுறு இருக்கக்கூடிய பகுதி. அதை ஒரு தடவை மடிச்சுட்டு நம்ம இன்னொரு தடவை மடிப்போம். அதனால் கிளாத் வந்து நமக்கு தேவைப்படுது. 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கோடு போட்டுடலாம். மடிக்கும் போது அப்போ தான் நம்ம தாராளமாக மடித்து தைக்க முடியும். இல்லைன்னா கிளாத் வந்து நம்மளுக்கு பட்டி கம்மியாயிரும். இப்போ வந்து நம்ம மேலே ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா? அதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஃபேண்ட்டோட பட்டி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். எனக்கு வந்து அகலம் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து 4ஆக மடித்து எடுத்துக்கிட்டேன். அதாவது எனக்கு இடுப்போட அகலம் வந்து 38 இன்ச்சு கரெக்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு கிடச்சிருக்க 38 இன்ச்சை நம்ம 4ஆக பிரிக்கணும். 4ஆக பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 9 இன்ச்சு கிடச்சிச்சு. அந்த 9.5 இன்ச்சை நம்ம வந்து அகலமாக மார்க் பண்ணும்போது 1 இன்ச் தையலுக்காக சேர்த்து 10.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம். 10.5 இன்ச் மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு 4 கிளாத் இருந்துச்சு இல்லையா? இப்போ நீங்கள் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து 4 கிளாத் எடுத்து வச்சுருக்கோம். சரி, ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து கயிறு கட்டுவோம் இல்லையா? அதுக்காக கிளாத் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய கரைப்பகுதியில் நேராக இருக்க மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சில் நீங்கள் லென்த்து பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேண்ட்டோட இடுப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். நீங்கள் வந்து 1.5 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச் அளவில் பீஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து தைக்கிறப்ப ஜாயின் பண்ணிக்கலாம். கயிறும் வச்சுக்கலாம், எலாஸ்டிக்கும் வச்சுக்கலாம். கயிறு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பட்டியை கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டோட காலையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டாப் தைக்கும்போது டிசைன் ஏதாவது வச்சுக்கலாம். இந்த ஃபேண்ட்டோட கிளாத்து நமக்கு கண்டிப்பாக தேவை. மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேண்ட்டை தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதாவது சுடிதார் வந்து நம்ம லைனாக பார்த்துட்ருக்கோம். அளவு முதல்ல எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேண்ட் வந்து கட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாப் தான் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம ஒன்று ஒன்றா தைக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் அதிகமாகும். அதனால பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரியாது. பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறக்காகவே பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பீஸ் கட் பண்ணுங்கள். மொதல் நாள் ஃபேண்ட்டு கட் பண்ணுங்கள், அடுத்த நாள் டாப் கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டாப் தைக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருவேன். மிஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்கிறத பார்க்கலாம். தைக்கிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது எல்லாமே ஒரே நாளில் தைச்சு பழகக்கூடாது, பழகவும் முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று நம்ம வந்து கற்றுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்கிறது நம்ம மனசில் நிற்கும். அதே போல் நம்ம இன்னொரு சுடிதார் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் அழகான சுடிதார் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எப்படி கட் பண்ணி தப்பணும் அதை தான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அழகான சுடிதார் கட் பண்ணி தைச்சிடலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கட் பண்ணினது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தேனா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே போல் பயனுள்ள வீடியோஸ்க்கு தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள்.